ஹே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எக்ஸ்பனென்ஷியல் சர்ச் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பனென்ஷியல் சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரீ ரெக்வசிட் இருக்கு. அது என்னன்னா, உங்களுக்கு இருக்கிற அரே எலமெண்ட் வந்துட்டு சார்ட்டட் ஆர்டர்ல தான் இருக்கணும். ஓகேவா? அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் லாகின். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி எக்ஸ்பனென்ஷியல் சர்ச் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய எலமெண்ட் சே 11 எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரே எலமெண்ட்ஸ் எல்லாம் சார்ட்டட் ஆர்டர்ல தான் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பனென்ஷியல் சர்ச்ல என்ன ஆகும்னா, அந்த அரேல இருக்கிற 0th எலமெண்ட் வந்து நம்ம கீ எலமெண்டா இருக்கான்னு செக் பண்ணும். இதுல நம்ம அரேல வந்து 0th எலமெண்ட் என்ன, 1. 1 வந்துட்டு 11க்கு ஈக்குவல் கிடையாது. சரி, ஈக்குவல் இல்லை அப்படின்ன உடனே ஐன்னு ஒரு வேரியபிள் எடுப்போம். இந்த ஐ வந்துட்டு என்ன பண்ணும்னா இண்டெக்ஸ் 1ல வந்துட்டு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு இது இண்டெக்ஸ் 0, இது 1 2 3 4 5. ஸோ அப்படியே போகும். சரி, இப்போ ஐ வந்துட்டு இண்டெக்ஸ் 1ல இருக்க எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ அரே ஆஃப் ஐ ஈக்குவல் டு கீயான்னு நம்ம பார்க்குறோம். இப்போ 2 ஈக்குவல் டு 11 பார்த்தா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஐ இருக்குல்ல, ஐயோட வேல்யூவை 2ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். ஐ ஸ்டார் ஈக்குவல் டு 2. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சரி, இந்த சைடு ஐயோட வேல்யூ எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐயோட வேல்யூ என்னவா இருந்துச்சு, 1 இருந்துச்சு. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஐயோட வேல்யூ இப்போ 2. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அகைன் அரே ஆஃப் ஐ ஈக்குவல் டு கீயான்னு பார்க்கணும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன, 1 இன்ட்டு 2 2. ஸோ இப்போ ஐ வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. 3 ஈக்குவல் டு கீயான்னு நீங்க பாக்குறீங்க. கண்டிஷன் திருப்பி சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அகைன் ஐயோட வேல்யூவை 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ என்ன, 4. ஸோ இப்போ ஐ வந்து இங்க வந்துருச்சு. அண்ட் அகைன் அரே ஆஃப் ஐ ஈக்குவல் டு கீயான்னு பார்த்தா 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 11. ஸோ ஒன்ஸ் அகைன் இப்போ ஐயோட வேல்யூவை 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 4 இன்ட்டு 2 8. சரி, இப்போ 8ங்கும் போது இங்க 5, இது 6, இது 7, இது வந்து இண்டெக்ஸ் 8. ஸோ இப்போ ஐ வந்துட்டு இங்க இருக்கும். இப்போ ஈக்குவல் டுன்னு பார்க்குறோம். இப்போ வந்துட்டு ஐ இங்க வந்துருச்சு. சரி, இப்போ அரே ஆஃப் ஐ ஈக்குவல் டு கீயான்னு பார்த்தா ஸ்டில் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், அகைன் ஐயோட வேல்யூவை 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 16 ஆயிடும். சரி, இப்போ நீங்க ஒவ்வொரு டைம் ஐயோட வேல்யூ செக் பண்ணும் போதும் நீங்க இன்னொரு கண்டிஷனும் செக் பண்ணிட்டே வரணும். அது என்னன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் போகுதான்னு நீங்க பார்க்கணும். ஓகேவா? லைக் இப்போ ஐயோட வேல்யூவை ஒவ்வொரு டைம் மல்டிப்ளை பை 2 போடும் போதும் இந்த இடத்துல நம்மளுக்கு லென்த் வரும் 9 10 11. ஓவரால் பார்க்கும்போது என்னோட வேல்யூ 12. ஒவ்வொரு டைம் நீங்க ஐயோட வேல்யூ இந்த என்னங்கிற வேல்யூ விட லெஸ்ஸரா இருக்கான்னு நீங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற ஸ்டெப் எல்லாம் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது லூப்ல நீங்க எழுதும்போது while I less than n and array of I less than key. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்க ஐயோட வேல்யூ 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். சரியா? ஓகே, பட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஐயோட வேல்யூ 16 வருது. இட் இஸ் கிளியர்லி அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன். கரெக்டா? ஸோ உங்களுக்கு இங்க கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுன்னா நீங்க 2 வேல்யூ எடுப்பீங்க. லைக் இப்போ உங்க கையில ஐயோட வேல்யூ இருக்கும், என்னது 16ன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்ஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆன உடனே பைனரி சர்ச் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது எந்த லிமிட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்னா i/2ல இருந்துட்டு i வரைக்கும் பைனரி சர்ச் அப்ளை பண்ணுவோம். i/2னா என்ன, இண்டெக்ஸ் 8ல இருந்துட்டு இண்டெக்ஸ் n வரைக்கும் வச்சுக்கலாமே. ஏன்னா இங்க வந்துட்டு அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் கண்டிஷன் போகுது. ஸோ லிமிட்னு பார்த்தா 8ல இருந்துட்டு இதுல நீங்க கோட் எழுதும் போது மினிமம் வேல்யூ ஆஃப் ஐக்கும்
n-1க்கும் எது மினிமம் வேல்யூ அதுதான் உங்களோட ரைட் மோஸ்ட் வேல்யூ வரும். இந்த இடத்துல பார்த்தா அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் போயிடுது கரெக்டா. ஸோ n-1 சொல்லிட்டு 11 வரைக்கும் எடுத்துக்கும். இதே அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன் போகல அப்படின்னா மினிமம் வேல்யூ வந்து i தான் வரும் எப்படியும் கரெக்டா. ஸோ அந்த வேல்யூ இங்க வந்துடும். ஸோ இப்போ இந்த அரேல பார்க்கும்போது 8ல ஆரம்பிச்சு 11 வரைக்கும்னா இந்த 4 வேல்யூக்கும் இப்போ பைனரி சர்ச் பண்ண போறோம். அதை மட்டும் இங்க எழுதிக்கிறேன். அரேல 9 இருக்கு, 10 இருக்கு, 11 இருக்கு, 12 இருக்கு. இண்டெக்ஸ்னு பார்த்தா 8, 9, 10 and 11. சரி, இப்போ பைனரி சர்ச் எப்படி பண்ணுவோம்? பைனரி சர்ச்க்கு வந்துட்டு அகைன் அதே கண்டிஷன் தான். அரேல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கணும். ஸ்டார்ட் பண்றதுக்கு மிட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கும் கரெக்டா. மிட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி பண்ணா lower value plus higher value divided by 2. lower value in sense lower index, ஓகேவா. ஸோ இதில் பார்க்கும்போது 8 plus 11 divided by 2 போட்டால் we'll get 19 divided by 2. 19 divided by 2 னா 9 வரும். ஃப்ராக்ஷனல் பார்ட் ஒமிட் ஆயிடும். இப்போ இண்டெக்ஸ் 9 வந்துட்டு மிட் எலிமெண்ட்டாக வருது. சரி, இப்போ மிட் வேல்யூவும் கீயும் ஈக்குவலான்னு பார்க்குறோம். 10 it is not clearly equal to 11, ஓகேவா. ஸோ பைனரி சர்ச்ல என்ன பண்ணுவோம்? மிட்டோட வேல்யூ கீயோட வேல்யூ விட கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம ரைட்ல இருக்க அரேக்கு மூவ் ஆயிடுவோம் கரெக்டா. சரி, இப்போ ரைட்ல என்ன இருக்கு? 11 and 12 இருக்கு. இப்போ நம்ம கிட்ட இருக்க அரே இதுதான் 11, 12. அண்ட் இதுல வந்துட்டு இண்டெக்ஸ் என்ன 10 and 11. இதுக்கு அகைன் மிட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 10 plus 11 divided by 2 21 by 2னு வரும். இன்டீஜர் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 10னு வரும். இண்டெக்ஸ் 10 என்ன இருக்கு? 11 இருக்கு. ஸோ கீயோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கீழேயும் வந்துட்டு 11 தான் இருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு என்ன வேல்யூ வேணுமோ. சரி, ஃபர்ஸ்ட் இப்போ சம்மரைஸ் பண்ணிடுறேன். எக்ஸ்பொனென்ஷியல் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா அரே ஆஃப் 0ல இருக்க வேல்யூ கீக்கு ஈக்குவலான்னு பார்க்கணும். இன்கேஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அப்படி ஈக்குவல் ஆகலை அப்படின்னா ஐன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர் எடுத்துட்டு அதை அரே ஆஃப் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு பாயிண்ட் பண்ண வைக்கணும். அண்ட் பாயிண்ட் பண்ண வச்சதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐயோட வேல்யூ என்னோட வேல்யூ விட கம்மியா இருக்கணும். அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்னன்னா அரே ஆஃப் ஐயோட வேல்யூ கீ எலமெண்ட்டை விட கம்மியா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா ஐயோட வேல்யூ நீங்க இன்கிரிமெண்ட் பண்றதுக்கு ஐ ஸ்டார் ஈக்குவல் டு 2 யூஸ் பண்ணலாம். ஓகேவா. அண்ட் ஒவ்வொரு டைமும் நீங்க செக் பண்ணிட்டே வரணும், லைக் கீக்கு ஈக்குவலா இருக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் அப்டேட் பண்ணும்போது இந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டு நீங்க இந்த ஐயை வந்துட்டு மல்டிப்ளை பை 2 பண்ணிடலாம். அண்ட் இன்கேஸ் ஐயோட வேல்யூ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல, லைக் ஏதாச்சும் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எல்லாம் போயிடுது அப்படின்னா நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா பைனரி சர்ச் யூஸ் பண்ணும். பைனரி சர்ச் எப்ப என்ன பண்ணணும்னா i/2ல இருந்துட்டு மினிமம் ஆஃப் எய்தர் i ஆர் n-1. சரியா, இதை வந்துட்டு லிமிட்டா எடுத்து நீங்க பைனரி சர்ச் அந்த ரேஞ்சுக்கு பண்ணிடணும். அண்ட் பைனரி சர்ச் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மிட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும், மிட்டை வந்துட்டு கீக்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஈக்குவலா இல்லை அப்படின்னா you have to see if mid is greater than key or less than key. கிரேட்டரா இருந்துச்சுன்னா ரைட் சைட்ல இருக்க சப் அரேவை பார்க்கணும், லெஸ்ஸரா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட்ல இருக்க சப் அரேவை பார்க்கணும். அண்ட் ஜஸ்ட் இந்த பைனரி சர்ச்ல இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாலே நம்மளுக்கு ஃபைனலா மிட் வேல்யூ கீக்கு ஈக்குவலா வந்துடும்.
அப்படி ஈக்குவலா வரலன்னா அந்த எலிமெண்ட் அந்த அரேல இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த 3 செட் ஆஃப் ரூல்ஸ் தான் நம்ம எக்ஸ்போனென்ஷியல் சர்ச்சுக்கு யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ பேர் ஏன் இதுக்கு எக்ஸ்போனென்ஷியல் சர்ச் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐயோட வேல்யூ என்ன எடுக்கிறோம்? 1ன்னு வருமா? சரி, அதுக்கப்புறம் எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போறோம்? 1 இன்டூ 2 2 ஆகும். அதுக்கப்புறம் 2 இன்டூ 2 போட்டோம்னா 4, 4 இன்டூ 2 போட்டா 8, 8 இன்டூ 2 போட்டா 16. இந்த வேல்யூ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். இதை நீங்க 2 பவர்ஸ்ல எழுத முடியும். லைக் இப்போ 2 பவர் 0ன்னு எழுதலாம், இதை வந்துட்டு 2 பவர் 1 எழுதலாம், இதை 2 பவர் 2ன்னு எழுதலாம், அண்ட் இது வந்துட்டு 2 பவர் 3, அண்ட் 16 வந்துட்டு 2 பவர் 4. இதெல்லாமே பார்த்தா எப்படி இருக்கு? எக்ஸ்போனன்ஸ் ஆஃப் 2, கரெக்டா? பேஸ் வந்து 2 வச்சுட்டு மற்ற எல்லாமே எக்ஸ்போனன்ஸா வருது, லைக் 2 பவர் என்னங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கனால தான் இது எக்ஸ்போனென்ஷியல் சர்ச் அப்படின்னு சொல்றோம். ஸோ சிம்பிளான சர்ச்சிங் டெக்னிக் தான். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.